அர்ச்சனா ஒரு பக்கம் மாயா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் வந்து செந்தமிழில் வந்து மாயாவுக்கு பேசணுன்ற டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. நேற்று நைட்லேருந்தே நம்ம எல்லாருமே செந்தமிழில் பேசலான்ற மாதிரி நிறைய பேர் முயற்சி எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காலைல வந்து மாயா வந்து சூப்பர் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. சூப்பராக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பாரதியார் கவிதைகள் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு போட்டு அந்த மாதிரி கெட்டப்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்து உட்காந்து எல்லார் முன்னாடியும் வந்து பாட்டு கவிதைகள் இந்த மாதிரி எல்லாரையும் பேச வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் விஷ்ணுவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்டில் அவங்க பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தோணிடுச்சு மாயாக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேர் கிளாஸை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ வந்து பூர்ணிமா வந்து அர்ச்சனாக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க. என் தாய் அவர்கள் அவங்களெல்லாம் நீங்கள் செல்லக்கூடாது அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பாரதியார் கிளாஸ் வந்து முடிஞ்சிட்டு கிளம்பி வந்துட்டு அர்ச்சனா தான் சமைக்கணும். ஸோ வெங்காயம் வெட்டுறதுக்கு ஆள் வேணுன்றது அங்கே பாரதியார் கவிதைகளே சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து தினேஷ் மற்றும் மாயா அவர்கள் வெங்காயம் வெட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து அவங்க பேசும்போது சில தவறுகள் வருது. ஓகேவா? ஸோ யாருக்குமே பர்ஃபெக்டாக பேச முடியாது ஃபுல்லாக. ஓகேவா? அந்த இடத்துல வந்து மாயா பேசும்போது அந்த தவறுகளை சுட்டி காட்டி அர்ச்சனா சரி செய்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே செம்ம கடுப்பாரு. என்னங்க நீங்கள் வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அங்கே வந்து பாரதியார் கவிதைகள்லேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, இப்பயும் வந்து எதனா சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன தான் வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மாயா வந்து அர்ச்சனாவை கேட்குறேன். ஏங்க நீங்கள் பண்ணதை நான் கரெக்ட் பண்ணுறேங்க, நான் எதுவுமே பண்ணல, கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தினேஷ் சொல்கிறார். என்னென்னா தினேஷ் என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் உனக்கு மௌன விரதம் டாஸ்க் கொடுத்துடணும். எப்படி மாயாவுக்கு வந்து இந்த மாதிரி செந்தமிழில் பேசுகிற டாஸ்க் கொடுக்குறாங்களோ உனக்கு மௌன விரதம் டாஸ்க் கொடுத்துடணும், அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா, அப்போல்லாம் எனக்கு பிக் பாஸ் கொடுக்க மாட்டாருங்க, கொடுக்கவேலாம் மாட்டார், சான்ஸே இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அப்போல்லாம் இருக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்னு பிக் பாஸுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொன்ன உடனே இன்னொரு பக்கம் வந்து மாயா சொல்லுங்க, எனக்கு மட்டும் செந்தமிழ் பேச வருவான் என்ன, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, அதையும் மீறி நான் பண்ணிட்டு தானே இருக்கேன், அப்படி தான் எல்லாம் அப்படின்னும் போது உடனே அவர் கொடுக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு, ஏமா தைரியமாக சொல்லுமா அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்லு, தைரியமாக நீ சொல்லு, உன்னால் பண்ண முடியும்னு சொல்லு, பேச முடியும்னு சொல்லு, தைரியமாக சொல்லு, சரி கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணுறேன்றதை நான் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாயா ஒரு பக்கம் அர்ச்சனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உனக்கு பிக் பாஸ் அப்படி கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்றது பிக் பாஸ் பார்ப்பாரு, நாங்கள்லாம் இன்னும் என்ன பண்ணுவோன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனாக்கே சவால் கொடுக்குற மாதிரி தினேஷ் பேசின விதம் இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேறு லெவலாக போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து குக்கிங்கில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே ஒரு பக்கம் தினேஷ் இவங்கெல்லாம் குக்கிங்கில் டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வந்துட்டாங்க. அப்போ போயிட்டு தினேஷ் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ டைலாக் பாரதியார் டைலாக் இதெல்லாம் பேசும்போது திரும்பவும் ஒரு விஷயத்தை தவறாக பேசுகிறாங்க போல இருக்குது ஒரு பக்கம் மாயா. உடனே வந்து அதை கரெக்ட் பண்ணுற விதமாக அர்ச்சனா வந்து இது தப்புங்க இப்படி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, கேமரா முன்னாடி போயிட்டு, எப்பா இந்த பொண்ணு ஆடிஷன் வச்சு தான் எடுத்தீங்களாப்பா, எதுக்குப்பா இந்த பொண்ணு இப்படி எடுத்தீங்க, என்ன காலி பண்ணிகிட்டே இருக்கா, ஆனாவன்னா இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கேமரா முன்னாடி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மாயா. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஃபைனலாக வந்து பூர்ணிமா கிட்டே கூட, என்னங்க நீங்கள் அந்த பொண்ணு என்னங்க இப்படி பண்ணுறாங்க, காலைல வந்து இந்த கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து சொல்கிறேன்ற பேரில் இதெல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுதுங்க, நானே ஏதோ ஒரு முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கேன், அதுலேயும் இப்படி பண்ணலாமான்ற மாதிரி மாயா ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா மேலே லைட்டாக கடுப்பில் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அர்ச்சனா பண்ண தப்பை வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண, இது இப்படி எப்படின்றத சொல்லி சரியாக வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுறணும். ஸோ மாயாவுக்கு வந்து அது பிடிக்கலையா, இன்டர்ஃபேரன்ஸ் பண்ணுறது பிடிக்கலையா, அதை அவாய்ட் பண்ணிடணும். பட் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு கான்வர்சேஷன் லைவில் போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து உள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நான் ஃபன் மோடில் தாங்க இருப்பேன், கமல் சார் வந்து என்னோட தப்பை சுட்டி காட்டி இதை அண்டர்லைன் பண்ணியிருக்காரு, அவர் அப்படிப்பட்ட ஆள் சொன்னதுக்கப்புறம் நம்ம மாற்றாதர் தான் என் மேலே தான் தப்பு, நான் மாற்றிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் பிகேவ் பண்ணிட்டு போக போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டைட்டிலுக்கான ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் கேட்கும்போது, டைட்டிலுக்கான ஆசை எல்லாருக்குமே இருக்குது மேம், யாருக்கு தான் இருக்காது, பட் அதற்கு டிசர்விங் நானா அப்படின்றது மக்கள் நினைக்கிட்டோம், மக்கள் சூஸ் பண்ணிட்டோம், அப்போ நான் ஓகே இங்கேருந்து என்னோட தப்புக்கெல்லாம் திருத்திக்கிட்டு போகிறேன், மக்கள் உங்களுக்கு டைட்டில் டிசர்விங் அப்படின்ற மாதிரி மக்கள் சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருந்தாங்க, பூர்ணிமா மேலே நீ ஏன் கோவப்பட்டு நாமினேட் பண்ண, எதுக்கு ஏன் நாமினேட் பண்ண அப்படின்னும் போது போன வாரம் இல்லை மேம், போன வாரம் கூட இருந்துக்கிட்டு பூர்ணிமாவே சில விஷயங்கள் இப்படி பண்ணது எனக்கு வருத்தமாக இருந்தது, என்னோட கோவத்தின் வெளிப்பாடாக தான் பூர்ணிமாவை நாமினேஷன் பண்ண, வேறு எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்ற மாதிரி விஷ்ணு இதை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நிக்சன் வந்து எனக்கும் டைட்டில் மேலே ஆசைலாம் கிடையாது, நான் வீட்டுக்குள்ளே வரும்போது என்னோட திறமைகளையும் எனக்குள்ளே இருந்த எல்லா குவாலிட்டிஸும் நான் காட்டணும்னு நினச்சேன், அது எல்லாத்தையுமே நான் காட்டி முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் வெளியே போனாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல, டைட்டிலுன்ற மேலே ஆசை வச்சுருந்தா ஓகே, பட் அது மேலே நான் ஆசை எதுவுமே வச்சதில்லை, நான் வந்து என்னோட குவாலிட்டிஸ் இதெல்லாமே காட்டணும்னு நினச்சேன், என்னோட கேப்பபிலிட்டி எல்லாமே காட்டிட்டேன், இதுக்கப்புறம் நான் வெளியே போனாலும் சந்தோஷமாக போவேன் அப்படின்ற மாதிரி லைவில் நடந்த அப்டேட்ஸ் இதெல்லாம் தான். வேறு எதனா நடந்தால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.